சோகம் சோகம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் ஆகிவிடாது. ஞானிக்கென்று சில அடையாளங்கள் உள்ளன. நரேந்திரனின் கண்கள் விசாலமாக எடுப்பாக உள்ளது. இதோ இவனுக்கும் கூட நெற்றியும் கண்களும் நல்ல அடையாளங்கள் பொருந்தியதாக உள்ளன. மேலும் எல்லாரும் ஒரே விதமான நிலையில் இல்லை. மனிதர்களை பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள் என்று 4 பிரிவாக பிரிக்கலாம். எல்லோருமே சாதனை செய்ய வேண்டும் என்பதில்லை. நித்திய சித்தர் என்றும் சாதனை சித்தர் என்றும் இருவகையினர் உண்டு. சிலர் பல சாதனைகளை செய்து இறைவனை அடைகிறார்கள். பிரகலாதனை போன்ற சிலர் பிறவியிலிருந்தே சித்தர்களாக இருக்கின்றனர். ஹோமா பறவை விண்ணில் வசிக்கிறது. அது இடுகின்ற முட்டை கீழே விழுகிறது. கீழே வந்து கொண்டிருக்கும் போதே பொரிக்கிறது. குஞ்சு வெளியே வந்து அதுவும் கீழே வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஆகாயத்தில் மிக உயரத்தில் நிகழ்கின்றன. குஞ்சு தரையை நெருங்கி வரவர அதற்கு இறக்கை முளைக்கிறது. அது கண்களை திறந்து பார்க்கிறது. தரையில் வந்து மோதினால் சுக்கல் சுக்கலாக சிதறிவிடுவோம் என்று உணர்ந்து கொள்கிறது. உடனே தாய்ப்பறவை இருக்குமிடத்தை நோக்கி திரும்பி அம்மா எங்கே, அம்மா எங்கே என்று தேடிய வண்ணம் பரபரவென்று உயரக் கிளம்பி பறந்து விடுகிறது. பிரகலாதன் முதலிய நித்திய சித்தர்கள் சாதனை செய்கிறார்கள். ஆனால் சாதனைகளுக்கு முன்பே அவர்களுக்கு இறை அனுபூதி கிடைத்து விடுகிறது. பூசணியும் சுரையும் முதலில் பிஞ்சிவிட்டு பிறகு பூக்கின்றன. அதுபோல் ராக்காலின் தந்தையிடம், நித்திய சித்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் நித்திய சித்தராகத்தான் இருப்பார், வேறு விதமாக ஆகமாட்டார். அவரை விதை சாணக்குவியலில் விழுந்தாலும் அது அவரை செடியாகத்தான் வளரும். பகவான் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் அளித்துள்ளார். ஓரிடத்தில் பெரிய தீபம் எரிகிறது, மற்றோரிடத்தில் சிறிய தீபம் சுடர்விடுகிறது. வித்யாசாகரின் ஒரு வார்த்தையிலிருந்தே அவரது அறிவாற்றலின் ஆழத்தை நான் தெரிந்து கொண்டேன். இறைவனின் ஆற்றல் வெளிப்பாட்டில் வேறுபாடு உள்ளது என்று நான் கூறியதற்கு அவர், சுவாமி, அப்படியானால் ஆண்டவன் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு நான், ஆம், நிச்சயமாக. அவ்வாறு ஆற்றலில் ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் உங்கள் பெயர் இவ்வளவு பரவ காரணம் என்ன? உங்கள் கல்வி, உங்கள் தயை இவை பற்றி கேள்விப்பட்டு அல்லவா உங்களை காண நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு 2 கொம்புகள் ஒன்றும் முளைக்கவில்லையே என்று கூறினேன். வித்யாசாகர் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர், எவ்வளவு பெயரும் புகழும் படைத்தவர் என்றாலும் ஆண்டவன் என்ன சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாரா என்று சிறுபிள்ளைத்தனமான கேள்வியை கேட்டுவிட்டார். விஷயம் என்ன தெரியுமா? வலையில் முதலில் பெரிய மீன்கள்தான் படும். பிறகு மீனவன் காலால் சேற்றை கலக்கிவிடுகிறான். அப்போது சிறு மீன்கள் மேலெழுந்து வருகின்றன. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடித்து விடுவான் அவன். இறைவனை அறியாவிட்டால் உள்ளே உள்ள சிறு மீன்கள் மெல்ல மெல்ல வெளிக்கிளம்ப ஆரம்பிக்கும். வெறும் பண்டிதனாவதால் எதை சாதிக்க முடியும்? ஞாயிறு, ஜூன் 17, 1883. பிற்பகல் நேரம். தட்சிணேஸ்வர காளிக் கோயிலில் குருதேவரின் அறை. குருதேவர் பகலுணர்விற்குப் பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். அதர், மா முதலியோர் வந்து வணங்கினர். தாந்திரீக பக்தர் ஒருவரும் வந்திருந்தார். ராக்கால், ராம்லால், ஹாஸ்ரா முதலியோர் இப்போது குருதேவருடன் வசித்து வருகின்றனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் இறையனுபூதி ஏன் வாய்க்கக்கூடாது? ஆனால் அது கடினம் என்பதில் சந்தேகமில்லை. ஜனகர் முதலியோர் ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தில் ஈடுபட்டனர். என்றாலும் பயம் இருக்கவே செய்தது. பற்றற்று வாழ்கின்ற இல்லறத்தானும் பயப்பட வேண்டியுள்ளது. ஜனகர் ஒரு பைரவியைக் கண்டபோது தலை குனிந்து கொண்டார். பெண்ணைக் கண்டு வெட்கப்பட்டார். அதைக் கண்ட பைரவி, ஜனகரே, உமக்கு இன்னமும் ஞானம் உண்டாகவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆண் பெண் வேறுபாடு இன்னும் உம்மிடம் உள்ளதே என்றாள். கரி வைத்திருக்கும் அறையில் புழங்கும்போது எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கரை சிறிது படியத்தான் செய்யும்.
இல்லற பக்தர்கள் பட்டாரை உடுத்திக் கொண்டு பூஜை செய்யும்போது பக்திப் பெருக்குடன் இருப்பதை பார்க்கிறேன். சாப்பிட்டு முடியும் வரை அதே நிலையை காணலாம். அதன் பிறகு பழைய கதைதான். ரஜோகுணம் தமோகுணம் நிறைந்த இயல்பு நிலைக்கு வந்துவிடுகிறார்கள். சத்வகுணத்தால் பக்தி உண்டாகிறது. ஆனால் பக்தியிலும் சத்வபக்தி, ரஜோபக்தி, தமோபக்தி என்று பிரிவு உள்ளது. சத்வபக்தி தூய சத்வமாகும். இந்த பக்தி உண்டானால் இறைவனைத் தவிர வேறு எதிலும் மனம் செல்லாது. இந்த பக்தர்கள் உடலை காப்பாற்ற தேவையான அளவு மட்டுமே அதன் மீது மனத்தை செலுத்துவார்கள். பரமஹம்சர்கள் இந்த 3 குணங்களையும் கடந்தவர்கள். அவர்களிடம் இந்த 3 குணங்களும் உள்ளன என்றாலும் இல்லை. அவர்கள் குழந்தையைப் போல் எந்த குணத்தின் பிடியிலும் இல்லை. இந்த பரமஹம்சர்கள் சின்னஞ்சிறு பாலகர்களின் இயல்பை பெறுவதற்காக அவர்களை தங்கள் அருகில் வர அனுமதிக்கின்றனர். பரமஹம்சர்கள் எதையும் சேகரித்து வைப்பதில்லை. இந்த நியதி இல்லறத்தாருக்கு அல்ல. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக பொருட்களை சேமித்தே ஆக வேண்டும். தாந்திரிக பக்தர் கேட்டார், பரமஹம்சர்களிடம் பாவ புண்ணிய உணர்வு இருக்குமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். இதைத்தான் கேசவரும் ஒரு முறை கேட்டார். அதற்கு இன்னும் நான் சொன்னால் உங்கள் சமாஜம் கிமாஜம் எதுவும் நிற்காது என்று கூறினேன். அதை கேட்டதும் அவர், சுவாமி, அப்படியானால் சொல்லாதீர்கள் என்றார். பாவம் புண்ணியம் என்றால் என்ன தெரியுமா? நல்ல புத்தியையும் தீய புத்தியையும் தருவது இறைவனே என்பதை பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். கசப்பு பழங்களும் இனிப்பு பழங்களும் இல்லையா? சில மரங்களில் இனிப்பு பழங்கள், சில மரங்களில் கசப்பு பழங்கள், சில மரங்களில் புளிப்பு பழங்கள். இறைவனே சுவையான மாமரத்தை உண்டாக்கியிருக்கிறார். அதேபோல் புளிப்பான மரிமாங்காய் மரத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். தாந்திரிக பக்தர் கூறினார், ஆம் சுவாமி, மலை மீது ரோஜா தோட்டம் காண்கிறோம். கண்ணு கெட்டும் தூரம் வரை ரோஜா தோட்டம்தான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உண்மை உண்மையற்றது, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் எல்லாம் இறைவனுடைய மாயையின் ஐஸ்வரியங்கள் என்று பரமஹம்சர்கள் காண்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையில் சங்கங்கள் கூட்டங்கள் நடத்துவது இயலாத காரியம். தாந்திரிக பக்தர் கூறினார், ஆனால் வினைப்பயன் இருக்கிறதே? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆமாம், இருக்கிறது. நல்ல செயல்கள் செய்தால் நல்ல பலன், தீய செயல்கள் செய்தால் தீய பலன். மிளகாயை கடித்தால் எரியாமல் இருக்குமா? இவையெல்லாம் அவருடைய திருவிளையாடல். தாந்திரிக பக்தர் கேட்டார், எங்களுக்கு வழிதான் என்ன? வினைப்பயன் இருக்கிறதே? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இருக்கட்டுமே, பக்தர்கள் விஷயமே வேறு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனில் நிலை பெற்று நின்றால் பொய்யும் பாவமும் அவனிடம் தங்காது. தாந்திரீக பக்தர் கேட்டார், வித்யா நான் எஞ்சியிருக்கும் என்று சொன்னீர்களே? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், வித்யா நான், அதாவது நான் ஞானி, நான் பக்தன், நான் தொண்டன் என்று நல்ல நான் எஞ்சுகிறது. போக்கிரி நான் ஓடிவிடுகிறது. தாந்திரீக பக்தர் கூறினார், சுவாமி, எங்கள் பல சந்தேகங்கள் தீர்ந்துவிட்டன. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆன்ம அனுபூதி உண்டாகும்போது எல்லா சந்தேகங்களும் விலகிவிடுகின்றன. தமோகுண பக்தியை மேற்கொள்ளுங்கள். என்ன, நான் ராமநாமத்தை சொல்கிறேன், காளிநாமத்தை சொல்கிறேன், எனக்காவது பந்தமாவது, எனக்காவது வினைப்பயனாவது என்று கூறுங்கள். குருதேவர் தொடர்ந்து பேசினார். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. ராமனே எல்லாமாகி இருக்கிறார். அந்த ராமன்தான் ஒவ்வொருவரிலும் உள்ளார் என்று ஒரு குரு சீடனிடம் கூறினார். நாய் ரொட்டியை கடித்து தூக்கிச் சென்றது. அதைக் கண்ட சீடன், ஓ ராமா, பொறு பொறு, ரொட்டியில் வெண்ணெய் தடவித் தருகிறேன் என்று கூறினான். குருவின் வார்த்தைகளில் என்ன ஒரு நம்பிக்கை! உதவாக்கரைகளுக்கு நம்பிக்கை உண்டாவதில்லை. எப்போதும் சந்தேகம்தான். ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லா சந்தேகங்களும் அகல்வதில்லை. சுத்த பக்தியில் எந்த ஆசையும் இருக்காது. இந்த பக்தியின் வாயிலாக இறைவனை விரைவில் அடையலாம். அனிமா முதலிய சித்திகள் போன்றவற்றை நாடுவதெல்லாம் ஆசைதான். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நண்பா, அனிமா முதலான சித்திகளில் ஒன்று இருந்தாலும் கூட இறை அனுபூதி கிடைக்காது என்றார். இந்த சித்திகளால் சக்தி சிறிது அதிகரிக்கலாம், அவ்வளவுதான். தாந்திரிக பக்தர் கேட்டார்,
சுவாமி, தாந்திரீக கிரியைகள் தற்காலத்தில் பலனளிக்காதது ஏன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவற்றை முழுமையாகவும் பக்தியுடனும் செய்யாததால்தான். குருதேவர் பேச்சை நிறைவு செய்து கூறினார், பக்திதான் சாரம். உண்மையான பக்தனுக்கு எவ்வித அச்சமோ கவலையோ இல்லை. தேவி பராசக்தி எல்லாம் அறிவாள். பூனை எலியை பிடிப்பது ஒரு விதம், ஆனால் தன்னுடைய குட்டிகளை பிடிப்பது மற்றொரு விதம். பானிஹாட்டி அவல் திருவிழா. திங்கள் ஜூன் 18, 1883. பிற்பகல் 1 மணி. பானிஹாட்டி ராஜவீதியில் உள்ள திருவிழா பகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர். குருதேவரை தரிசிக்க ஏங்கிய மக்கள் 4 பக்கங்களிலும் நின்று கொண்டிருந்தனர். சங்கீர்த்தன கூட்டத்தின் நடுவே குருதேவர் பிரேமை பித்து பிடித்தவராக ஆடிக்கொண்டிருந்தார். சைதன்யரே மறுபடியும் அவதரித்து வந்துள்ளாரோ என்று சிலர் எண்ணினர். 4 பக்கங்களிலும் ஹரிநாமம் அலையோசை போல் ஒலித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் மலர்களும் இனிப்புகளும் மழையாகப் பொழிந்தன. நவத்வீப் கோஸ்வாமி சங்கீர்த்தனம் செய்தவாறு ராகவர் கோயிலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார். அப்போது குருதேவர் திடீரென்று வேகமாக ஓடி வந்து சங்கீர்த்தன கூட்டத்தின் நடுவில் நின்று ஆளலானார். ஒரு காலத்தில் ராகவ பண்டிதர் கொண்டாடிய திருவிழா அது. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத வளர்விரை 13ஆம் நாள் அந்த விழா கொண்டாடப்படும். ரகுநாத் தாஸ் அதனை துவக்கினார். அதன் பிறகு ராகவ பண்டிதர் ஆண்டுதோறும் அதை கொண்டாடினார். நித்யானந்தர் ரகுநாத் தாஸிடம், ஏ திருடா, வீட்டை விட்டு ஓடிப்போய் திருட்டுத்தனமாக நீ மட்டும் தனியாக பேரின்பத்தை அனுபவிக்கிறாயா? இதை எங்கள் ஒருவருக்கும் தெரியாமல் நடத்துகிறாய். அதனால் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப் போகிறேன். இனி நீ அவல் திருவிழா கொண்டாடி பக்தர்களுக்கு சேவை செய் என்றார். குருதேவர் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவிற்குச் செல்வதுண்டு. இந்த ஆண்டும் ராம் முதலிய பக்தர்களுடன் அங்கே போவதாக இருந்தார். அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ராம் மாவுடன் காலையிலேயே தக்ஷிணேஸ்வரம் வந்துவிட்டார். இருவரும் குருதேவரை வணங்கினர். பிறகு வடக்கு வராந்தாவில் அமர்ந்து பிரசாதமுண்டனர். அதன்பின் தாங்கள் கல்கத்தாவிலிருந்து வந்த வண்டியிலேயே குருதேவரை பானிஹாட்டிக்கு அழைத்துச் சென்றனர். குருதேவருடன் ராக்காலும் பவநாத்தும் மற்றும் ஓரிரு பக்தர்களும் சென்றனர். ஒருவர் வண்டியின் கூரை மீது அமர்ந்து பயணம் செய்தார். வண்டி மாகசென் ரோடு வழியாக ட்ரங்க் ரோட்டை அடைந்தது. குருதேவர் இளைஞர்களுடன் வேடிக்கை பேசியவாறு வந்தார். பானிஹாட்டியில் விழா நடக்கும் இடத்தை அடைந்ததும் அங்கு நடந்த நிகழ்ச்சியைக் கண்டு ராம் முதலியோர் திகைத்து நின்றுவிட்டனர். அவ்வளவு நேரம் வேடிக்கையாக பேசிக்கொண்டு வந்த குருதேவர் திடீரென்று வண்டியிலிருந்து இறங்கி அம்புபோல் பாய்ந்து சென்று கூட்டத்தில் கலந்துவிட்டார். அங்குமிங்குமாக தேடிய பிறகு கடைசியில் அவர் நவத்வீப் கோஸ்வாமியுடன் சங்கீர்த்தன கூட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்ததைக் கண்டனர். இடையிடையே சமாதியிலும் ஆழ்ந்தார். சமாதி நிலையில் அவர் கீழே விழுந்து விடாதிருக்க நவத்வீப் கோஸ்வாமி அவரை கவனமாக தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார். சுற்றிலும் பக்தர்கள் பகவான் பெயரை உச்சரித்துக் கொண்டே குருதேவரை வணங்கி அவருடைய திருவடிகளில் மலரையும் இனிப்பையும் தூவினர். அவரை ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை இடித்துக்கொண்டு ஆவலுடன் முன்னே சென்று கொண்டிருந்தனர் சிலர். அநேகமாக புற உணர்வை இழந்த நிலையில் குருதேவர் ஆடிக்கொண்டிருந்தார். சங்கீர்த்தன அலைகள் ராகவர் கோவிலை நோக்கி மிதந்து சென்று கொண்டிருந்தன. சங்கீர்த்தனக் கூட்டம் கோவிலை வலம் வந்து ராதாகிருஷ்ணரை வணங்கிய பிறகு கங்கைக் கரையில் உள்ள ராதாகிருஷ்ணரின் கோவிலை நோக்கிச் செல்லத் தொடங்கியது. அந்தக் கோவில் சிறியதாகையால் சிலர் மட்டும்தான் உள்ளே போக முடிந்தது. பெரும்பாலோர் கோவிலின் வாசலில் நின்றபடி உள்ளே எட்டி எட்டி பார்த்தபடி வெளியே நின்றனர். ராதாகிருஷ்ணரின் கோவில் முற்றத்தில் குருதேவர் மறுபடியும் ஆட ஆரம்பித்தார். கீர்த்தன ஆனந்தத்தால் போதை தலைக்கேறிய நிலை. இடையிடையே சமாதி நிலையை அடைந்தார். மீண்டும் 4 பக்கங்களிலிருந்தும் மலர்களும் இனிப்பும் அவரது திருப்பாதங்களில் விழுந்தன. முற்றத்திலிருந்து அவ்வப்போது ஹரிநாம கோஷ விழுந்தது. அது தெருவில் சென்று கொண்டிருந்த பக்தர்களை அடைந்தபோது அவர்களும் எதிரொலி போல் ஹரிநாமத்தை முழக்கினர். அருகே கங்கையில் படகில் சென்று கொண்டிருந்த மக்களும் இதைக் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் ஹரிபோல் ஹரிபோல் என்று கூவத் தொடங்கினர். எங்கும் ஹரிநாம வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடலாயிற்று.
அந்த விழாவிற்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களில் சிலர் இந்த மகானிடம் நிச்சயமாக சைத்தன்யரின் ஆவேசம் வந்துள்ளது என்று நினைத்தனர். சிலரோ இவரே சைத்தன்யர் என்று எண்ணினர். அந்த சிறிய முற்றத்திலிருந்து குருதேவரை பக்தர்கள் மிக எச்சரிக்கையாக அழைத்து வந்தனர். பிறகு அவர் பக்தர்களுடன் மணிசேனின் வீட்டு வரவேற்பு அறையில் வந்து அமர்ந்தார். மணிசேன் குடும்பத்தினரே தற்போது ஆண்டுதோறும் அந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்கின்றனர். விழாவிற்கு குருதேவரையும் அழைப்பார்கள். சிறிது நேர ஓய்விற்குப் பிறகு மணிசேனும் அவருடைய குருவான நவத்வீப் லோஸ்வாமியும் குருதேவரை அறைக்குள் அழைத்துச் சென்று உணவளித்தனர். பின்னர் ராம், ராக்கால், மா முதலிய பக்தர்களுக்கு மற்றொரு அறையில் உணவு வழங்கப்பட்டது. பக்தவத்சலராகிய குருதேவர் அங்கே வந்து தாமே பிரசாதம் வழங்கி பக்தர்களை உண்ணச் செய்தார். மாமை வேளை. ராக்கால், ராம் முதலிய அன்பர்களுடன் மணிசேனின் வீட்டு விருந்தினர் அறையில் உட்கார்ந்திருந்தார் குருதேவர். நவத்வீப் கோஸ்வாமியும் பிரசாதம் உண்ட பின்னர் சிறிது இளைப்பாறிவிட்டு அங்கு வந்து குருதேவரின் அருகில் அமர்ந்தார். குருதேவர் வந்த வண்டிக்கு வாடகை கொடுக்க மணிசேன் விரும்பினார். குருதேவர் ராம் முதலியோரைச் சுட்டிக்காட்டி, வாடகையை உங்களிடமிருந்து ஏன் இவர்கள் பெற வேண்டும்? அவர்களும் பணம் சம்பாதிப்பவர்கள்தானே என்று கூறினார். பிறகு நவத்வீப் கோஸ்வாமியுடன் பேசத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். பக்தி கனிந்தால் பாவனை தோன்றும், அதை அடுத்து மகாபாவனை, பிறகு பிரேமை, பிறகு இறை அனுபூதி. சைதன்யருக்கு மகாபாவனையும் பிரேமையும் ஏற்பட்டிருந்தது. இந்த பிரேமை ஏற்பட்டால் உலகத்தை மறந்து விடுவது இயற்கையே. நாம் மிகவும் நேசிப்பதான சொந்த உடம்பும் கூட மறந்து போகும். சைதன்யருக்கு இந்த பிரேமை ஏற்பட்டிருந்தது. கடலை பார்த்து யமுனை என்று நினைத்துக்கொண்டு அதில் குதித்து விட்டார் அவர். சாதாரண மனிதர்களுக்கு மகாபாவனை, பிரேமை ஏற்படுவதில்லை. அவர்கள் பரவச நிலை வரை போகலாம். சைதன்யருக்கு இந்த 3 நிலைகளும் ஏற்பட்டிருந்தன. அப்படித்தானே? கோஸ்வாமி கூறினார். ஆம் சுவாமி, அது உண்மைதான். அக உணர்வு நிலை, அரை உணர்வு நிலை, புற உணர்வு நிலை ஆகிய 3 நிலைகளிலும் அவர் இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். அக உணர்வு நிலையில் அவர் சமாதியில் ஆழ்ந்திருப்பார். அரை உணர்வு நிலையில் அவரால் ஆட மட்டும் முடியும். புற உணர்வு நிலையில் நாம சங்கீர்த்தனம் செய்வார். அப்போது நவத்வீப் கோஸ்வாமி தன் மகனை அழைத்து வந்து குருதேவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவன் இளைஞன், சாஸ்திரங்கள் படித்து வந்தான். அவன் குருதேவரை வணங்கினான். கோஸ்வாமி, வீட்டிலேயே சாஸ்திரங்கள் படித்து வருகிறான். இங்கே வேதங்கள் கிடைப்பதே அரிது. மேக்ஸ் புல்லர் மொழிபெயர்த்து வெளியிட்டதால் மக்கள் படிக்கின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். சாஸ்திரத்தை அதிகம் படித்தால் அதுவும் தீங்கு விளைவிக்கும். சாஸ்திரத்தின் சாரத்தை அறிய வேண்டும். அதன் பிறகு நூல்களின் அவசியம் என்ன? சாரத்தை கிரகித்த பிறகு இறை அனுபூதிக்காக ஆழ்ந்து மூழ்க வேண்டும். இறைவனே உண்மை, உலகம் உண்மையில்லை என்று வேதாண்டத்தின் சாரத்தை தேவி நான் அறியச் செய்தாள். பகவத்கீதையின் சாரம் என்ன? கீதா கீதா என்று 10 முறை சொல். தியாகி தியாகி என்று வரும். அதுதான் கீதையின் சாரம். கோஸ்வாமி கூறினார். சரியாக தியாகி என்று வராது, தாகி என்றுதான் வரும். ஆனால் பொருள் என்னவோ ஒன்றுதான். இரண்டிற்கும் தாது தக். இதில் கஞ்ச் பிரத்யயம் சேரும்போது தாக் ஆகிறது. அதில் இன் பிரத்யயம் சேரும்போது தாகி என்று ஆகும். எனவே தியாகி என்றாலும் தாகி என்றாலும் பொருள் ஒன்றுதான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். மனிதா, அனைத்தையும் துறந்து இறைவனை அடைவதற்காக சாதனை செய் என்பதுதான் கீதையின் சாரம். கோஸ்வாமி கூறினார். தியாகம் செய்யும் மனப்பான்மை உண்டாவதில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். நீங்கள் ஒரு கோஸ்வாமி. உங்களுக்கு கோயில் வேலை உள்ளது. உங்களால் உலகை துறக்க முடியாது. நீங்கள் உலகை துறந்தால் கோயில் வேலையை யார் செய்வது? நீங்கள் மனத்தளவில் துறக்க வேண்டும். உலகத்திற்கு ஒரு படிப்பினைக்காக இறைவனே உங்களை உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் 1000 முயற்சி செய்யுங்கள், உங்களால் துறக்க முடியாது. உலகக் கடமைகளை செய்வதற்குரிய மனநிலையையே இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம், என்ன சொல்கிறாய்? நீ யுத்தம் செய்யப் போவதில்லையா? நீ விரும்பினாலும் போரிலிருந்து உன்னால் விலக முடியாது.
உன் இயல்பே உன்னை போரிட வைக்கும் என்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் பேசியது பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும்போதே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். உடல் அசையவில்லை, கண்கள் இமைக்கவில்லை. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது கூட சந்தேகமாக இருந்தது. கோஸ்வாமி, அவருடைய மகன் மற்றும் பக்தர்கள் அனைவரும் பேசும் சக்தி இழந்தவர்களாக குருதேவரையே பார்த்து கொண்டிருந்தனர். கொஞ்சம் புற உணர்வு பெற்றபின் குருதேவர் கோஸ்வாமியிடம் கூறினார், யோகமும் போகமும். நீங்கள் கோஸ்வாமி வம்சத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்கு இரண்டும் உண்டு. இப்போது இறைவனிடம் பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள். எம்பெருமானே, உனது உலகை மயக்கும் மாயையின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீயே வேண்டும் என்று மனமாற வேண்டுங்கள். கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். அப்படியானால் யாரை பக்தன் என்று சொல்வது? யார் இறைவனில் இருக்கிறானோ, யாருடைய மனம், பிராணன், ஆன்மா எல்லாம் இறைவனில் லயித்திருக்கிறதோ அவனே பக்தன். குருதேவர் முழுமையாக புற உணர்வை அடைந்தார். கோஸ்வாமியிடம், சிலர் எனது இந்த நிலையை நோய் என்று சொல்கிறார்கள். யாருடைய உணர்வால் இந்த உலகமே உணர்வுமயமாக இருக்கிறதோ அவரை நினைப்பதால் யாராவது உணர்வற்றவர்களாக ஆவார்களா என்பதுதான் என் கேள்வி என்று கூறினார். விழாவிற்கு வந்திருந்த பக்தர்களை மணிசேன் வழியனுப்பி வைத்தார். ஆளுக்கேற்ப சிலருக்கு 1 ரூபாயும் சிலருக்கு 2 ரூபாயும் தட்சிணை கொடுத்தார். குருதேவருக்கு 5 ரூபாய் கொடுக்க வந்தார். என்னால் பணம் பெற்றுக்கொள்ள இயலாது என்று கூறினார் குருதேவர். மணிசேன் வற்புறுத்தினார். உடனே குருதேவர், உன் குருவின் மீது ஆணை, என்னை வற்புறுத்தாதே என்றார். அப்போதும் மணிசேன் விடவில்லை. குருதேவர் சலிப்புற்றுப் போய் மாவிடம், என்ன பணத்தை பெற்றுக்கொள்ளவா என்றார். அதற்கு மா, வேண்டாம், என்ன ஆனாலும் வாங்காதீர்கள் என்றார். மணிசேனின் நண்பர்கள் பழம், இனிப்பு முதலியவை வாங்குவதற்கான சாக்கில் அந்த பணத்தை ராக்காலிடம் கொடுத்தனர். அதைக் கண்ட குருதேவர் மாவிடம், நான் அவரது குருவின் மீது ஆணையிட்டு பணத்தை மறுத்துவிட்டேன். என் பொறுப்பு தீர்ந்தது. ராக்கால் பெற்றுக்கொண்டுள்ளான், இனி அவன் பாடு என்றார். தக்ஷிணேஸ்வரத்திற்கு திரும்புவதற்காக குருதேவர் பக்தர்களுடன் வண்டியில் ஏறிக்கொண்டார். வழியில் மதிசீலின் கோயில் பூந்தோட்டம் இருந்தது. வெகு நாட்களுக்கு முன்பு குருதேவர் மாவை அந்த கோயிலிலுள்ள குளத்தை பார்க்க அழைத்துச் செல்லும்படி கூறியிருந்தார். அங்குள்ள மீன்களை காட்டி கடவுளை உருவமற்றவராக எவ்விதம் தியானம் செய்வது என்பதை விளக்குவதாகச் சொல்லியிருந்தார். குருதேவருக்கு ஜலதோஷம் பிடித்திருந்தது. இருந்தாலும் கோயிலைக் காண வண்டியிலிருந்து இறங்கினார். அந்த கோயிலில் சைத்தன்யரின் பூஜை நடந்து வந்தது. குருதேவர் பக்தர்களுடன் தரையில் வீழ்ந்து சைத்தன்யரை வணங்கினார். மாலை வேளை. கோயிலின் கிழக்கில் அமைந்துள்ள குளத்திற்கு வந்து அதிலுள்ள மீன்களைக் கண்டார் குருதேவர். அந்த குளத்து மீன்களை யாரும் துன்புறுத்துவதில்லை. பொறி முதலியவற்றை நீரில் வீசியதும் மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவற்றை உண்ணும். அதன் பிறகு பயமற்று ஆனந்தமாக தண்ணீரில் இங்கும் அங்கும் நீந்தித் திரியும். குருதேவர் மாவிடம் கூறினார், இதோ இந்த மீன்கள் எப்படி திரிகின்றன பார். சச்சிதானந்தக் கடலில் இந்த மீன்களைப் போல் ஆனந்தமாக சஞ்சரிப்பது உருவமற்ற கடவுள் தியானம். திங்கள் ஜூன் 25, 1883 மாலை சுமார் 5 மணி. குருதேவர் பலரானின் வீட்டிற்கு வந்திருந்தார். மா அருகில் உட்கார்ந்திருந்தார். ராக்காலும் உடனிருந்தார். குருதேவர் பரவச நிலையில் இருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவச நிலையில் கூறினார், இதோ பார், மனமாற அழைத்தால் சொந்த உருவத்தை காண முடியும். 4 ஆனால் எந்த அளவுக்கு இன்ப நாட்டத்தின் சாயல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது தடைப்படுகிறது. மா கூறினார், அதில் குதித்துவிட வேண்டும் என்று சொல்வது உண்டு அல்லவா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு கூறினார், அப்படிச் சொல். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். குருதேவர் மறுபடியும் பேசலானார். மாவிடம், இதோ பார், எல்லோருக்கும் ஆன்ம தரிசனம் உண்டாக முடியும். மா கூறினார், உண்மைதான். ஆனால் இறைவன் ஆட்டுவிப்பவர். பாத்திரத்திற்கேற்ப அவர் நம்மை செயல்படுத்துகிறார். சிலருக்கு விழிப்புணர்வை அளித்திருக்கிறார், சிலரை அறியாமையில் வைத்திருக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியல்ல. மன ஏக்கத்துடன்
அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை நம் மனத்தின் ஆழங்களிலிருந்து வருவதாக இருந்தால் அவர் நிச்சயமாக அதற்கு செவிசாய்க்கிறார். ஒரு பக்தர் கூறினார், ஆம் சுவாமி, நான் இருப்பதால் பிரார்த்தனை செய்யத்தான் வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், படிக்கட்டு வழியாக மாடியை அடைவது போல் லீலையை பிடித்துக் கொண்டே நித்தியத்தை அடைய வேண்டும். நித்தியத்தை கண்ட பிறகு லீலைக்கு வந்து பக்தியை கைக்கொண்டு பக்தனாக வாழலாம். இது நல்ல பக்குவமான வழி. இறைவனுக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. ஈஸ்வர லீலை, தேவ லீலை, மனித லீலை, உலக லீலை என்று அவருடைய லீலைகளும் பல்வேறானவை. பிரேம பக்தியை போதிப்பதற்காக யுகம்தோறும் இறைவனே மனிதனாக அவதரிக்கிறார். சைத்தன்ய தேவரைப் பார். அவதார புருஷரில்தான் இறைவனின் பிரேம பக்தியை அனுபவிக்க முடியும். இறைவனின் மகிமை அளவற்றது. ஆனால் எனக்கு வேண்டுவதெல்லாம் பிரேமையும் பக்தியும்தான். எனக்கு வேண்டியது பால். பசுவின் மடியிலிருந்து பால் வருகிறது. அவதார புருஷர்கள் பசுவின் மடி போன்றவர்கள். நான் அவதரித்திருக்கிறேன், என்னை தரிசித்தால் அது இறைவனை தரிசித்ததே என்று குருதேவர் கூறுகிறாரா? சைத்தன்ய தேவரை பற்றி பேசி தம்மையே குறிப்பால் உணர்த்துகிறாரா? ஜூன் 18, 1883. வெப்பம் மிகுந்த ஒரு மாலை பொழுது. இருட்ட இன்னும் சிறிது நேரமே இருந்தது. குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்தில் சிவாலயங்களின் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தார். மா ஐஸ்கட்டி முதலியவை கொண்டு வந்திருந்தார். குருதேவரை வணங்கிவிட்டு அவருடைய திருவடிகளின் அருகில் படிக்கட்டில் உட்கார்ந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், மணிமல்லிக்கினுடைய பேத்தியின் கணவன் வந்திருந்தான். அவன் ஏதோ ஒரு புத்தகம் படித்தானாம். அதில் இறைவன் அப்படி ஒன்றும் பெரிய ஞானி என்றோ எல்லாம் அறிந்தவர் என்றோ தோன்றவில்லை. அப்படி இருந்திருந்தால் ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன? மரணம் வரவே செய்கிறது. ஒரே அடியாக கொன்றுவிடலாமே. அதை விட்டுவிட்டு சிறிது சிறிதாக வேதனைக்கு உள்ளாக்கி ஏன் கொல்ல வேண்டும்? நானாக இருந்தால் இதைவிட நல்ல உலகத்தை படைத்திருப்பேன் என்று அந்த நூலின் ஆசிரியர் எழுதியிருக்கிறாராம். மா வியப்புடன் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தார். குருதேவர் தொடர்ந்தார், என்னப்பா, இறைவனை நம்மால் அறிய முடியுமா என்ன? நானும் சில வேளைகளில் அவரை நல்லவராகவும் சில வேளைகளில் தீயவராகவும் நினைப்பதுண்டு. அவர் நம்மை தமது மாயையுள் வைத்திருக்கிறார். சில சமயம் நம்மை விழிப்புணர்த்துகிறார். சில சமயம் அறியாமையில் மூழ்கச் செய்கிறார். ஒரு கணம் அறியாமை நீங்குகிறது, மீண்டும் சுற்றி வளைத்துக் கொள்கிறது. பாசியால் மூடப்பட்டிருக்கும் குளத்தில் கல்லெறிந்தால் சிறிது நேரம் தண்ணீரை பார்க்க முடிகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்குள் பாசி மறுபடியும் அசைந்து அசைந்து வந்து தண்ணீரை மூடிக்கொள்கிறது. உடலுணர்வு இருக்கும் வரைதான் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, நோய், துயரமெல்லாம். இவை உடலுக்கு மட்டுமே, ஆன்மாவிற்கு இல்லை. பிரசவ வேதனைக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அதுபோல் உடல் இறந்த பிறகு இறைவன் அவனை நல்ல இடத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடும். ஆன்மஞானம் கிடைத்துவிட்டால் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு எல்லாம் கனவு போல் தோன்றும். நமக்கென்ன தெரியும்? ஒரு படி பாத்திரத்தில் 10 படி பாலை வைக்க முடியுமா? உப்பு பொம்மை கடலை அளக்க சென்றால் திரும்பி வந்து செய்தி தராது. அது கடலில் கரைந்துவிடும். மாலை வந்தது. கோயில்களில் தீபாராதனை தொடங்கியது. குருதேவர் தமது அறையில் சிறிய கட்டிலில் அமர்ந்து தேவியை தியானம் செய்து கொண்டிருந்தார். ராக்கால், லாட்டு, ராம்லால், கிஷோரி, குப்தர் முதலிய பக்தர்கள் இருந்தனர். மா அன்றிரவு அங்கே தங்குவதாக இருந்தார். தமது அறைக்கு வடக்கில் உள்ள சிறிய வராந்தாவில் குருதேவர் பக்தர் ஒருவருடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். தினமும் இரவிலும் அதிகாலையிலும் சந்தியா வேளையிலும் தியானம் செய்வது நல்லது என்றார். உருவக்கடவுளையும் அருவக்கடவுளையும் எப்படி தியானிப்பது என்பதையும் விளக்கினார். சிறிது நேரமானதும் குருதேவர் தமது அறைக்கு மேற்கே உள்ள அரைவட்ட வராந்தாவில் வந்து அமர்ந்தார். இரவு சுமார் 9 மணி இருக்கும். மா அருகிலிருந்தார். ராக்கால் முதலிய பக்தர்கள் அவ்வப்போது அறையினுள் போவதும் வருவதுமாக இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், இதோ பார்,
இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோருடைய சந்தேகங்களும் தீர்ந்து போகின்றன. நீ என்ன சொல்கிறாய்?